ஏன் முதுகுல குத்துறீங்க? மருத்துவர் கிருஷ்ணசாமி, அவர் புதிய தமிழகத்தினுடைய தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் போன்றவர்கள் ஏன் முதுகுல குத்துறீங்க? நேருக்கு நேரு வாதத்துக்கு வாங்க, வாங்கிக்கங்க 10 கோடி. தகுதியும் இருந்தா துணிச்சிலிருந்தா வாங்க, எங்க வேணாலும் வாதத்தை வச்சுக்கலாம். ஏன் முதுகுல குத்துறீங்க? இது கோழைத்தனமான செயல் இல்லையா? இது கேவலம் இல்லையா? வாங்க வாதத்துக்கு, வாங்கிக்கங்க 10 கோடி. தகுதியும் இருந்தா வர சொல்லுங்க. 7.5 கோடி மக்களுக்கு நாம சவால் விடுறோம். இந்த மாநாட்டின் சார்பா யாராச்சும் ஒரு நபர் கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. நாம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என யார் வந்து நிரூபித்தாலும் நாம் நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம். தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளலாம். அப்படி தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது நாம் சான்றோர் ஆவோம். இதைத்தான் வள்ளுவர் பதிவு பண்றாரு. சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொள்ளல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால், தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். ஆக நம்முடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை. கள்ளூர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? சரி, பலருக்கு நினைவில்லாம இருக்கலாம், பெரியவங்களுக்கு தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வெங்காய விலையேற்றத்துக்கு இருந்தது. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது வெங்காய விலையேற்றம். அதை போல வரக்கூடிய 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி, மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கட்டாயம் கழுத்தடைக்கு இருந்தே தீரும்.